5 பீஸா தான் உங்களுக்கு வரும். 5 பீஸா நீங்க அப்படியே நீங்க எடுக்கணும் கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ டிக் பண்ணி எடுத்துக்கலாம். 36ல இருந்து 48 வரைக்குமே இருக்குது. மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க 5 பீஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். 5 பீஸ்னா சிஓடி மூலியமா நீங்க வாங்கிக்கலாம். பண்ணி வச்சிருப்போம் 46, 48 எல்லாம் என் டைம் ஸ்டாக்ல தான் இருக்கும் உங்களுக்கு. வணக்கம், விஜய் கார்மெண்ட்ஸ் ஈரோடுங்க. நம்ம ஈரோட்ல நம்ம கார்மெண்ட்ஸ் ஈரோடு மெயின்ல கிடையாதுங்க. ஈரோட்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். இப்ப கார்மெண்ட்ஸ் ஒரு வழி எப்படின்னு வச்சுங்களேன், இந்த ஈரோட்ல இருந்து பள்ளிப்பாளையத்துல எஸ்பிபி காலனி வரணும். வரீங்க, கால் பண்ணிட்டு வாங்க. வரதுக்கு முன்ன கால் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் அவுட்டர்னால நாங்க நேர்ல வந்து கூட்டிட்டு வந்து நாங்க விட்டுருவோம். கால் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம செக்குடு சட்டை ரெடி பண்றோங்க. நம்ம செக்குடு சட்டை மட்டும் தான் ஃபுல்லா ரெடி பண்றோம். இப்போ பாக்கி இது மாதிரி தான் ரெடி பண்றோம். மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க 5 பீஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். 5 பீஸ்னா சிஓடி மூலியமா நீங்க வாங்கிக்கலாம். 5ல இருந்து 100 சட்டை வரைக்குமே நாங்க சிஓடி நாங்க அனுப்புவோம். பாத்தீங்கன்னா 5 பீஸ்னா இந்த மாதிரி பேக்கிங் தாங்க வரும். பாத்தீங்களா, 5னா 5 சைஸ் ஒரே சைஸ் தான் வரும். சைஸ் மிக்ஸ் பண்ணிலாம் வராது. சில கடையில பாத்தீங்கன்னா எஸ்ஐ, எம், எல், எக்ஸ்எல் இப்படி மிக்ஸ் பண்ணி வரும். நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம கார்மெண்ட்ஸ் ஓனா ரெடி பண்றதுனால ஒரு பேக்கிங் என்ன சைஸ் அதுதான் வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது நீங்க வாங்கிக்கலாம். இப்ப எம்னா எம், எல்னா எல், எக்ஸ்எல்னா எக்ஸ்எல் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணி தான் நீங்க வாங்கணும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அதிகம் உங்க ஏரியால மூவ் ஆகுதோ அதே நீங்க வாங்கிக்கலாம். இப்போ ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா எஸ் அதிகம் மூவ் ஆகும், இன்னொரு எம் மூவ் ஆகும். அது மாதிரி எது அதிகமாகுதோ அது வாங்கிக்கலாம். இப்ப உங்களுக்கு எம் வேணும் அதே 100 சட்டை, இல்ல எல் வேணும் எல்ல 100 சட்டை, எப்படி வேணா அதை வாங்கிக்கலாம். ஒரு சட்டையை நாங்க வந்து சைஸ் காட்டுறோம் பாருங்க. இது பாத்தீங்களா 36 சைஸுங்க. நம்மளோட சைஸ் பாத்தீங்களா 36ல இருந்து 48 வரைக்குமே இருக்குது. சைஸ் பாத்தீங்கன்னா 36ல இருந்து 42 வரைக்கும் ஒரு ரேட் வரும். அது 46, 48 ரேட்டு டிஃபரன்ஸ் வரும். 44 ரேட் டிஃபரன்ஸ் வரும். 36 சைஸுங்க. ஆஃப் ஆன் சைஸ் ஃபர்ஸ்ட் நான் ஆஃப் ஆன் சைஸ் காட்டுறேன் பாத்துங்க. இந்த சைஸ் வருங்க ஆஃப் ஆன் சட்டை பாருங்க. எஸ் சைஸே பாத்தீங்கன்னா எஸ் சைஸுக்கும் 36 ஒண்ணுங்க சைஸ் பாத்துங்க. சட்டை ரேட்டு பாத்தீங்கன்னா 200 வரும். மினிமம் 5 பீஸ், 50 பீஸ் கம்மி எடுக்கிறீங்களா சேம் இதே ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. ஒரு பேக்கிங் 5 பீஸ் வரும். நான் சொல்றது எஸ் சைஸோட ரேட். எஸ் சைஸ்னா 36 சைஸோட ரேட்டு சொல்றேன். ஆஃப் ஆன் சைஸ் ரேட்டு உங்களுக்கு பாத்தீங்களா 36ல இருந்து 42 வரைக்குமே சேம் ரேட்டு தான். ரேட் எதுவுமே மாறாது உங்களுக்கு. இல்ல சேம் ரேட்டு தான் உங்களுக்கு வரும். இது பாத்தீங்கன்னா 38 சைஸ். இப்ப காட்டுறது எல்லாமே ஆஃப் ஆன் சட்டை தான். பாத்துங்க, டிசைன் எல்லாம் எதுவும் வராதுங்க. முன்னாடி எல்லாம் ஒரே மாதிரி தரும். ஒரு சைஸ் சாம்பிள் போட்டோ கேக்குறீங்கல்ல, நான் போட்டோ சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் தான் அனுப்புவோம். இதே மாதிரி சேம் பேக்கிங் தான் உங்களுக்கு அனுப்புவோம். 5 பீஸா தான் உங்களுக்கு வரும். 5 பீஸா நீங்க அப்படியே நீங்க எடுக்கணும் கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 5 சைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கேக்குறீங்க. இப்ப எம் சைஸ் கேக்குறீங்கன்னா எம் சைஸ்ல வந்து ஒரு 5 போட்டோ 10 போட்டோ நாங்க அனுப்புவோம். அனுப்பும்போது 5 சட்டை போட்டோ தான் நாங்க அனுப்புவோம். அனுப்பும்போது உங்களுக்கு எதுவுமே டிக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இதுதான் நாங்க எடுக்கணும் கண்டிஷன்லாம் சொல்ல மாட்டோம். பாத்தீங்களா 38 சைஸ் ஆஃப் ஆன் சைஸ். இது பாத்தீங்கன்னா 40 சைஸ் ஆஃப் ஆனுங்க. நம்மளோட சிஓடி இருக்குதுங்க. நீங்க கேஷ் ஆன் டெலிவரி நீங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் பணம் கொடுத்து வாங்கினா போதும். அப்படி ஆனா கொரியர் அமௌண்ட் நீங்க முன்ன பே பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். கொரியர் அமௌண்ட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஓடிங்கும் போது உங்களுக்கு 150 ரூபாய் கொரியர் அமௌண்டே வரும். கொரியர் அமௌண்ட் மட்டும் இல்லையா, கொரியர் அமௌண்ட் 100 ரூபாயும் டாக்ஸ் 50 ரூபா வரும். ஏன்னா பேமெண்ட் நீங்க எங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்புறது இல்லைங்க. நீங்க அங்க அனுப்பி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் என் பேங்க் அக்கௌண்ட் போது டாக்ஸ் போடுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆகும். நான் சொல்றது ஒரு பேக்கிங் அமௌண்ட். 2 பேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா வரும். டோட்டலாவே 200 ரூபா 2 பேக்கிங் சேர்ந்து அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் எக்ஸ்ட்ரா 50 ரூபா அதிகமாகும். இது பாத்தீங்கன்னா சைஸ் 42 சைஸுங்க. 42 சைஸ்ல ஆஃப் ஆண்டு. அதே மாதிரி நம்மளது எல்லாமே வாஷிங் பீஸ் தான், அன்வாஷிங் கிடையாது. வாஷிங் பீஸ் நிறைய தெரியுது இல்ல. வாஷிங்னா செகண்ட்ஸ் நினைச்சுக்கிறீங்க. செகண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வாஷிங்னா நாங்க வந்து பீஸ் நாங்க ரோல் பீஸே இருக்கும்போது நாங்க வந்து வாஷிங் பண்ணி தான் நாங்க கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் தச்சு தான் நாங்க ரெடி பண்றது. அதுதான் வாஷிங்கிறது. இது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் 44 சைஸ் ஆஃப் ஆண்டு. லாங் ஃபுல்லா வந்து லென்த் எல்லாம் ஃபுல்லா வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் பேட்டர்ன் மாதிரி இந்த சட்டை சின்ன சட்டை எல்லாம் உங்களுக்கு வராது. பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஷோரூம் பேட்டர்ன் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா 46 சைஸ். இப்ப 44 பாத்தீங்க. இப்ப 46 சைஸ். 46 சைஸ் எல்லாம் மேக்ஸிமம் எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் ரெடி பண்ணி வைக்க மாட்டாங்க. நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்போம். 46, 48 எல்லாம் என் டைம் ஸ்டாக்ல தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமே. இப்ப 48 சைஸ்னா நல்லா உடம்பு நல்லா ஊட்டமாக இருப்பாங்க. சுற்றளவு பாத்தீங்கன்னா இது 50 இன்ச்சு வருங்க. 46 இன்ச்சு சுற்றளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இன்ச்சு சுற்றளவு சுத்தி வளர்க்கும் போது 50 இன்ச்சு வரும். ஒன் சைடு பார்க்கும்போது 25 இன்ச்சு வரும். நீங்க டவுட்னா நீங்க டேப் எடுத்து வீட்டுல நீங்க எவ்வளவு வந்து அளந்து பார்த்து சொல்லி நீங்க வாங்கிக்கலாம்.
இது பாத்தீங்களா இது 25 வரும், ரெண்டு பக்கம் சேர்த்து உங்களுக்கு 55 வரும். இது 48 சைஸ், 48 சைஸ் பாத்தீங்களா, நல்லா சைஸ் பாருங்க, நல்லா பெருசாவே இருக்கும் சைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் பட்டன் வச்சிருப்போம், மேட்ச் நூல் போட்டிருப்போம். சட்டை பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும், டிசைன்லாம் எதுவும் வராதுங்க. முன்னாடி எல்லாம் செக்குடு மட்டும்தான் நம்மளுது பாத்தீங்க. இது பாத்தீங்கன்னா சுற்றுலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 53 இன்ச்சு வரும். சுற்றுலா பாத்தீங்கன்னா 53 இன்ச்சு வரும் உங்களுக்கு. இந்த சுற்றுலா பாத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்தி சொல்றேன், இந்த பக்கம் பேக்கும் ஃப்ரண்டும் சேர்த்தி சொல்றேன், 53 இன்ச்சு உங்களுக்கு வரும். எதுக்காக நான் சொல்றேன்னா, நிறைய பேர் சட்டை நல்லா பாடியா கரைங்க எடுக்கும்போது என்ன சட்டை சைஸ் டவுட் உங்களுக்கு இருக்கலாம், சட்டை சைஸ் வந்து வீட்டுக்கு வந்தப்பறம் 10 போயிருமா என்ன, அதனால டேப் எடுத்து அளந்து பார்த்துக்கு உங்களுக்கு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லான டிசைன் பார்க்கலாங்க. ஃபுல்லானா எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரை இருக்குதுங்க. எஸ்ஐ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா வருங்க ஃபுல்லாண்டு. பாத்துங்க ஃபுல்லாண்டு நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல மினிமம் நீங்க 5 பீஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதே நேரில் அலவுட் கிடையாது. 50 பீஸ்க்கு மேல எடுக்கிறீங்க நேரில் அலவுட். ஹோல்சேல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ரிலேட்டிவ் ஷாப் மாதிரி உட்காந்துட்டு நாங்க வந்து எடுத்து போட்டு காட்டுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நான் சொல்றேன், நான் நேரில் வந்து 5 பீஸ் 10 பீஸ்க்கு ஆள் கிடையாது, 50 பீஸ்க்கு மேல மட்டும் தான் நேரில் வரணும். நேரில் நிறைய பேர் வந்துட்டு கால் பண்றீங்க, நாங்க வந்திருக்கிறேங்க வந்து பீஸ் கேட்கறீங்களா, அலவுட் பண்ண மாட்டோம். மினிமம் 50 பீஸ்க்கு மேலாம் நீங்க நேரில் வரலாம், அது கம்மியான நேரில் அலவுட் கிடையாது. இது எஸ் சைஸ், எம் சைஸ். சட்டையோட ரேட்டு பாத்தீங்களா வச்சுங்களேன், எஸ்சி எம் எல் அந்த சேம் ரேட் 200 தான் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் 5 பீஸ் வரும், 5 பீஸ் உங்களுக்கு 1000 ரூபா வரும். பிளஸ் கொரியர் அமௌண்ட் வரும். கொரியர் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும், 2 பேக்கிங் 150. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இப்ப 50 சட்டை எடுக்கிறீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 200 தான் கொரியர் அமௌண்டே வரும். இப்ப 50 சட்டை சொல்ற விட 100 சட்டை 300 சட்டை எடுத்தாலும் சரி, ஏன்னா ஒரே பேல் அங்கெல்லாம் பேல் தான் கணக்கு. ஒரு பேல்னா பாத்தீங்கன்னா 200 250 ரூபா வரும், அவ்வளவுதான் வரும். ஆனா கொரியருக்கும் போது அமௌண்ட் அது தனி இது தனி. அதே கொரியருக்கு மாறும் போது நீங்க அவுட்டர்னா முன்னே சொல்லிருங்க, நாங்க ரொம்ப அவுட்டர்ல இருக்கிறோங்க, நாங்க போய் கொரியர் கையில வாங்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட் உனக்கு கொடுத்துருவாங்க. ரொம்ப தள்ளி இருப்பீங்க, அவங்க சைடு பாத்தீங்கன்னா கொரியர் ஆபீஸே இருக்காது, நாங்க கொரியர் அனுப்பிடுவோம். அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மேல உங்க கால் பண்ணி சொல்லுவாங்க நீங்க வந்து வாங்கிட்டு போகணும். இப்ப பைக் இருக்குது, டூ வீலர் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. சில பேர் வீட்டுல இருப்பாங்க, வீட்டுல இருக்கும்போது அவங்களால வந்து அவங்க வெளியே வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களால போய் வாங்க முடியாது. அப்படின்னா நம்ம முன்னே சொல்லிடுங்க, நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வர மாதிரி நாங்க போட்டுருவோம். கொரியர் பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர் இருக்குது, ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது, டிடிசி இருக்குது, இதனால போஸ்ட்ல அனுப்புவோம். நாங்க எதுனா உங்களுக்கு வீட்டுக்கு வரமே பண்ணி அனுப்பி விட்டுருவோம். பாத்தீங்கன்னா எம் சைஸ் சட்டை 200 வரும். அது சிஓடி மூலியமா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வந்து பேமெண்ட் போடணும், பேமெண்ட் போட்டாட்டி அப்புறம் கால் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியது, கரெக்டா உங்களுக்கு பீஸ் கட்ட அனுப்பிடுவோம். இது எல் சைஸுங்க, எல் சைஸ் ஃபுல்லாண்டு லாங் பாருங்க, லாங்லாம் ஃபுல்லா வந்துருங்க. லாங்லாம் ஃபுல்லா வந்துடும் பாருங்க. மேட்ச் பட்டன் வச்சிருப்பாங்க, மேட்ச் நூல் தான், பீஸ் நீட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வாஷிங் சொன்ன பாத்தீங்களா, இந்த வாஷிங் பிரச்சனை எது வராதுன்னா சட்டை சுருங்க கம்மியும் வராது, சாயம் போற கம்மியோ அந்த சுருங்க கம்மியோ அதெல்லாம் எதுவுமே வராது. ரேட்டு கம்மினா நீங்க ரேட்டு கம்மி நினைக்கிறீங்க, துணியோட தரத்தை நீங்க குறைக்க பாக்குறீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சொல்றது ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் ரேட்ல ரேட்டு கம்மியா தான் வரும். 18 சட்டை 400 500 வரும். நான் ரேட்டு எது காரணம் கம்மியா தரேன்னா ஹோல்சேல் ரேட்டு. நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றோம், இந்த ரேட்டு கம்மியா தருது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். ரேட்டு கம்மியா சொல்றீங்களா, அதனால துணி ஏதோ தண்ணியில் போட்டோம் வதன ஆயிருமோ இல்ல சாயம் போகும் கேட்கறீங்களா, அப்படிலாம் போகாது. ரேட்டு ஹோல்சேல் ரேட்னா ரேட்டு கம்மியா தரேன், வேற ஒரு பிரச்சனை கிடையாது. உங்க சட்டை நல்லா இருக்கும், நீங்க கேரண்டி சொல்லி சேல்ஸ் பண்றீங்க, கேரண்டி சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். சட்டை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வச்சுங்களேன். சாயம் போற கம்பெனி சுருங்க கம்பெனி கண்டிப்பா வராதுங்க. இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து எல் வரைக்கும் சேம் ரேட் சொன்னேன், உங்களுக்கு 200 தான் வரும். எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா 220 220 ரூபா வரும். அது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா 46 சைஸ். அது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரி மட்டும் தான் ஃபுல் ஹேண்ட், அதுக்கு மேல ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான் இருக்கும். 46 48 ரெண்டுல ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான் கிடைக்கும், ஃபுல் ஹேண்ட் கிடைக்காது. ஃபுல் ஹேண்ட் நாங்க போறது இல்லைங்க, அதுல ஆஃப் ஹேண்ட் மட்டும் தான் நாங்க போடுவோம். இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க. சட்டை பாத்தீங்கன்னா 230 ரூபா வரும். மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் தான். இந்த சிங்கிள் பீஸ் கேட்டு கால் பண்றீங்களா, அங்கே கால் பண்றது வேஸ்ட், டைம் வேஸ்ட், தரமாட்டோம். மினிமம் 5 பீஸ் ஒரு பேக்கிங் எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்குமே செக்குடு ரெடி பண்ணிட்டுக்கிறோம். செக்குடு ஃபுல்லா பாத்தீங்களா, இது ஃபுல்லா எல் சைஸுங்க. இப்ப டிசைன் நீங்க பாக்குறது பாருங்க, இது எல்லாமே எல் சைஸ் டிசைன் மட்டுமே தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்டட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கட்டிங் போட்டாச்சு, தச்சிட்டு இருக்கிறேன். தச்சு முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அந்த வீடியோ நாங்க அப்லோட் பண்ணுவோம், அதை பாருங்க. பீஸ் இதுவரை கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் வித்தியாசம். அது ரேட்டோட அந்த வீடியோ போட்டோம். இதுக்கு முன்னாடி ரேட் சொல்லி வீடியோ போட்டதே இல்லைங்க, இப்பதான் ரேட் சொல்லி வீடியோ போடுறேன். நிறைய பேர் ரேட் கேட்டு ரேட்டுக்கே கால் பண்றாங்க, அதெல்லாம் ரேட் சொல்லி நாங்க வீடியோ தெளிவா போட்டுறோம். டவுட்னா கால் பண்ணுங்க சரிங்களா. வாட்ஸ்அப் பண்ணி வர்றேன். வாட்ஸ்அப் பண்றாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு டீட்டெயில் மட்டும் அனுப்புங்க போதும். அதுங்க ஒரு லிங்க் வந்துடும்,
நீங்களும் அதுக்கு டச் பண்ணீங்களா போதும், அதுல ரேட்டோட எல்லா டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இந்த வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வெளியே, இந்தியாவுக்குலாம் கல்ஃபுக்கு, மலேசியா, சிங்கப்பூர் வேலைக்கு போறீங்க வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் கால் தான் பண்ண முடியும். அவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். நீங்க லோக்கல்ல இந்தியாக்குள்ள இருந்துட்டு நீங்க கால் பண்றீங்களா, டவர் கிடைக்க மாட்டேது, பேசும்போது விட்டு விட்டு கேக்குது. அதனாலதான் தெளிவா சொல்றேன், கால் பண்ணி நீங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க. கால் பண்ண போன் எடுப்போம், எடுக்காமலாம் கிடையாது, கண்டிப்பா எடுப்போம். நீங்க போன் பண்ணுங்க, போன் பண்ணி டீட்டெயில் எதாவது கேட்டுக்குங்க. இந்த ஹோல்சேல் மேக்ஸிமம் மினிமம் பாத்தீங்கன்னா இந்த 50 சட்டை 100 சட்டை 200 சட்டை கேட்கறீங்களா, அப்படிங்கும்போது ரேட் டிஃபரன்ஸ் வரும், கண்டிப்பா ரேட் டிஃபரன்ஸ் வரும். நீங்க ஒண்ணு இதே ரேட்டு தான் வரும் நீங்க நினைச்சுக்கலாம், ரேட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். டிசைன் எனக்கு வேணும், ஃபுல் ஆண்டா ஆஃப் ஆண்டா மென்ஷன் பண்ணுங்க, அப்படின்னு டிசைன் அனுப்பி விடுவாங்க. டிசைன் அனுப்பாடி லிங்காவே உங்களுக்கு வரும், லிங்க் வச்சு லிங்க் டச் பண்ணிக்கலாம், அதுல ரேட் ஃபேர் வந்துடும். சைஸ் 36ல இருந்து 48 ஆஃப் ஆன் ரேட் என்னவோ வந்துடும். எஸ்ல இருந்து XXX வரையும் ஃபுல் ஆன் சைஸ் ரேட் வந்துடும் டீட்டெயில். அதுல உங்களுக்கு பார்க்க முடியலன்னா போட்டோ கேட்க போட்டோ அனுப்பி விடுவாங்க. டவுட்னா கால் பண்ணியே கேளுங்க எதா இருந்தாலுமே. அதே மாதிரி கொரியர் டைம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தா வச்சுங்களேன், 1 நாள் விட்டு 2 நாள் டைம் கண்டிப்பா ஆகும். ஒரு நாள் சொல்லிடுறோம், ஆனா வரதுக்கு உங்களுக்கு 2 நாள் கூட டைம் ஆயிடுது. அதே போஸ்ட் மூலியமா அனுப்புறதா இருந்தா டைம் சொல்லவே முடியாதுங்க, எப்படி 3 நாள் கூட டைம் ஆயிருது. அதனால கொரியர் டைம் பொறுத்த வரைக்கும் 1 நாள் விட்டு 2 நாள். ஏன்னா கொரியர் பொறுத்த வரைக்கும் நாம பண்றது, நம்ம கொரியர் அனுப்புறோம், அவங்க பண்றது தான் எதுவுமே. ஒர்க் கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், டிடிசி கொரியர்லாம் பாத்தீங்களா, அவங்க நாங்க அனுப்பி விட்டுருவோம், கரெக்டா அனுப்பி விட்டு உங்களுக்கு என்ன டவுட்னா ட்ராக்கிங் நம்பர் கிட்ட கொடுத்து நாங்க அனுப்பிடுறோம். நாங்க இன்னைக்கு இங்க புக்கிங் பண்றோம், இன்னைக்கு நைட்டே நாங்க கொரியர் அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு ட்ராக்கிங் நம்பர் கேட்டா ட்ராக்கிங் நம்பரோட நாங்க அனுப்பிடுவோம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு 1 நாள் 2 நாள் டைம் ஆகும். நீங்க இன்னைக்கு எப்படி நாளைக்கே கால் பண்ணி என்ன வேலை கேட்டா அவங்க டைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் அனுப்புனா அவங்க நைட்டு தான் வந்து அங்க அப்புக்கே போவோம். இப்ப ஹெட் எங்களுக்கு அங்கதான் போவோம். அங்க இருந்து உங்க கைக்கு வரதுக்கு அடுத்த நாள் மத்தியானமே டைம் ஆயிடுது. சிலது காலையில வரும், சில மத்தியானம் ஆகுது. லாங் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும். இப்ப கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு, கன்னியாகுமரி எவ்வளவு தூரம் இருக்குதுங்க, அங்க போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் டைம் போயிருது, ஆனா ஒரு சாயந்தரம் ஆயிரும். அது கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் ரொம்ப அவசரப்படாதீங்க. அதே மாதிரி அவுட்டர்ல இருந்தா தயவுசெய்து சொல்லிருங்க, நாங்க அவுட்டுருங்க, இதெல்லாம் போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் தகுந்த மாதிரி கொரியர் நாங்க அனுப்பி வீட்டுக்கு வர மாதிரி நாங்க பண்ணிடுவோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவு வித்தியாசம், கண்டிப்பா கொரியர் கைக்கு வந்துடும். அதே மாதிரி சொல்றேங்க, கொரியர் அமௌண்ட் கண்டிப்பா இந்த சிஓடிக்கு சொல்றேன், சிஓடிக்கு வந்து கண்டிப்பா கொரியர் அமௌண்ட் பே பண்ணி ஆகணும். 150 ரூபா கண்டிப்பா பே பண்ணாதான் கொரியர் அனுப்புவாங்க. நீங்க புக் பண்ண உடனே சட்டை செலக்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்புவோம், நாங்க அனுப்பிவிட்டோம்னு நினைக்கிறீங்க, அனுப்ப மாட்டாங்க. கொரியர் அமௌண்ட் கண்டிப்பா பே பண்ணாதான் அவங்க அனுப்பிவிடுவாங்க. யாருங்க ஹோல்சேல் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல்சேல் சட்ட ரேட்டு நாங்க தரோம். அதே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் கம்மி ரேட்டு வந்து நாங்க சிஓடியும் கொடுக்குறோம். சிஓடி பண்றோம்னா எல்லாரும் யோசிப்பாங்க, ஏன்னா பேமெண்ட் கைக்கு உடனே வராது, மாசக்கணக்கு ஆகும். ஏன்னா பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் அப்புறம் எங்க அக்கௌண்ட்டுக்கு, அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை. அதனால சிஓடி யாரும் பண்றதே இல்லைங்க. ஆனா நாங்க சிஓடி பண்றோம், ஏன்னா ரொம்ப லாங்ல இருக்கிற நான் சொன்னேன் நம்ம கார்மெண்ட்ஸ் அவுட்ரு, அதனாலதான் நான் சொல்றேன். காரணம் சிஓடி கூட நீங்க வாங்கிக்க பயப்படாதீங்க. கரெக்டா பண்டில் கைக்கு வந்த அப்புறம் பேமெண்ட் கொடுத்தோம்னா போதும், கொரியர் மட்டும் நம்ம பே பண்ணிடுங்க. உங்களுக்கு கைக்கு பண்டில் வந்த அப்புறம் கொடுத்து சொல்றது பாத்தீங்கன்னா 5 பீஸ்ல இருந்து 100 சட்டை வரைக்கும் சிஓடி பண்ணுவோம். அதுக்கு மேல பண்ண முடியாது, அதுக்கு மேல நீங்க பேமெண்ட் கட்டி தான் வாங்கி ஆகணும். அதுக்குள்ள பண்றது பண்ணிக்கலாம். சிஓடி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 1 வாரம் டைம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன், கண்டிப்பா 1 வாரம் டைம், ஒரு டைமுக்குள்ள வந்துன்னு சொல்றேன். ஏன்னா சிஓடி பொறுத்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஏன்னா இப்ப நிறைய ஸ்கேம் நடக்குது, உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு உள்ள பொருள் வேற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ல வருது, உங்களுக்கு தெரியும். அதான் சொல்றேன், நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி பார்சல் தான் வந்து கவர் போட்டு வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு சொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், எந்த ஸ்கேம் பண்ண மாட்டோம், கரெக்டா உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் இருந்தேன்னா இந்த செல்போன் ரேட்டு கம்மியா தர சொல்லி எல்லாம் நிறைய பேர் புக் பண்றீங்க, என்னமோ 2000 தரேன் 1500 தர சொல்லி புக் பண்ணிட்டு அங்க வந்த வாட்டி சிஓடி, அதுல சிஓடியில பிரச்சனை நிறைய பிரச்சனை வரனாலதான் நாங்க சிஓடி பண்ணா கொஞ்ச நாள் இருந்தோம். இப்ப சிஓடி கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம், கரெக்டா பார்சல் வரும். ஆனா 1 வாரம் டைம் ஆகும். டவுட்னா கால் பண்ணுங்க. அப்படி ரொம்ப அர்ஜென்ட்னா பேமெண்ட் முன்னே போட்டு கொரியர் மூலியமா போனா 1 நாள் 2 நாள் கைக்கு வந்துடும். ரொம்ப அர்ஜென்ட்னா அப்படி பண்ணுங்க, இல்ல பொறுமையா வந்தா போதும் சிஓடி பண்ணிக்கங்க, உங்க விருப்பம் தான். டவுட்னா கால் பண்ணுங்க.